நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் சிறை. ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணுறீங்களா சார்? சார் நாளைக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து கோர்ட்டுக்கு போகிறப்போ எனக்கு கையில் விலங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க சார். கொலை பண்ணால் இப்படி தான் கையில் விலங்கு போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம். இதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மூடிட்டு தூங்க. மேனேஜர் அப்துல், என்னால் தான் உனக்கு இம்பட்டு பிரச்சனை. நீ எப்படா வருவேன்? இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் படம் முழுக்க நிறைய நல்ல நல்ல காட்சிகளாகவே இருந்தது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் எல்லா காட்சிகளும் நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே வச்சு அதை கொஞ்சம் கூட ட்ரிம் செய்யாமல் படம் முழுக்க அந்த காட்சிகளை அடுக்கி படத்தை கொஞ்சம் லென்த்து பண்ணது படத்தினுடைய மைனஸ். படத்தில் ஆங்காங்கே மத நல்லிணக்கத்துக்கு வித்திடும் விதமாக சில காட்சிகளை வைத்திருந்தது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அந்த மத நல்லிணக்கத்தை அப்படி கோர் பிளாட்டாக எடுக்காமல் படம் அங்கங்கே டீவியேட் ஆகி பல வேறு சில விஷயங்களை பேசினது படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹீரோயிசமும் இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே காட்சியாக்கியது படத்தினுடைய ப்ளஸ். ஆனாலும் ஹீரோயிசத்துக்கும் காமெடிக்கும் சாத்தியம் இருக்கிற இந்த படத்தில், இந்த களத்தில் இன்னும் அந்த விஷயங்களை ஆட் பண்ணியிருந்தா கமர்ஷியல் ரசிகர்களையும் திருப்திப்படுத்தியிருக்கலாம். அதை செய்யாமல் போனது படத்தினுடைய மைனஸ். ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை எடுத்து அதில் ஒரு அழகான கதையை சொல்லி அதை ஒரு வெற்றி படமாக மாற்றியது இந்த படக்குழுவினருடைய ப்ளஸ். ஆனால் இப்படியான நல்ல சினிமாக்கள் ஒரு பெரிய ஹீரோ பொண்ணுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகும் பொழுது சேர்ந்து ரிலீஸ் ஆக சூழல் இல்லாத, தியேட்டர் கிடைக்காத காலகட்டத்தில் கிடைச்ச கேப்பில் ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழல் தான் இன்னும் தமிழ் சினிமாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுடைய மைனஸ். இப்படி சிறை திரைப்படம் சார்ந்த ப்ளஸ் மைனஸ் விஷயங்களை நம்ம பேச போகிறோம். அதை தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குது, இந்த படத்தினுடைய டீப் ரூட்டில் நம்ம உள்ளே போய் பயணித்து பார்த்தோம்னா இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிறை திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒன்லைன், ரொம்ப அழுத்தமான ஆழமான ஒன்லைன் அப்படின்னே சொல்லலாம். படத்தின் நாயகனான விக்ரம் பிரபு ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு. அவர் ஒரு கைதியை வேலூர் சிறையிலேருந்து அழைச்சிட்டு சிவகங்கையில் இருக்கிற கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போகிற இடத்துல அந்த வழியில் அந்த கைதி இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். திரும்ப தப்பிக்க சென்ற அந்த கைதியை பிடித்ததற்கு பிறகு அவனுடைய கதையை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவனுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சதா, அந்த கைதியினுடைய வாழ்க்கை என்னாச்சு, அவனுடைய அந்த காதல் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய மீதி கதை. சிறை திரைப்படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி தான். இவர் வெற்றிமாறன்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு அவருடைய பட்டறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு. இவருக்கு இது முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கதை தமிழ் அப்படிங்கிற இன்னொரு நபருடையது. ஆனால் தனக்கு கிடைத்த இந்த கதையை ரொம்ப நேர்த்தியாக இவர் படம் செய்திருக்கிறார். இந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழவெடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே இவர் மேக் பண்ணியிருக்கிறத படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. படம் துவங்கிய காட்சியிலேயே கதைக்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போய் படம் நெடுக நம்மளோடு நாமளும் அந்த கதைக்குள்ளே பயணிக்கிற விதமாக இந்த படத்தை அவர் இயக்கிய விதம் படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ். சுரேஷ் ராஜகுமாரி இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி படத்தை ரசிகர்களுடைய மனசுல ஒரு படி மேலே கொண்டு போய் வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா படத்தின் நாயகன் விக்ரம் பிரபு தான். இவர் இப்போ சமீபங்களில் ரொம்ப நல்ல நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. தனக்கு அந்த படத்தில் ஒரு மெச்சூர்டான கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அவர் சூஸ் பண்ணுறாரு. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த கதாபாத்திரம் இவருக்காகவே செய்ததை போல ரொம்ப அற்புதமாக அவர் அந்த கதைக்குள்ளே பொருந்திருக்கிறார். ஒரு இளம் காதலர்களுக்காக ஜட்ஜுக்கிட்ட போய் மன்றாடி கேட்குற அந்த காட்சியாக இருக்கட்டும், விசாரணையை கம்பீரமாக எதிர்கொள்கிற அந்த காட்சியாக இருக்கட்டும், இறுதி காட்சியில் உடைந்து போய் சாலையில் அப்படியே அழுதபடி உட்கார்ற அந்த காட்சியாக இருக்கட்டும், எல்லா காட்சிகள்லையும் வெவ்வேறு விதமான நடிப்பை ரொம்ப துல்லியமாக பர்ஃபெக்டாக வெளிப்படுத்தி தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகன் அப்படிங்கிறத அந்த படத்தில் கிட்டத்தட்ட நமக்கு முன்னொரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு விக்ரம் பிரபு. அவருடைய நடிப்பும் அவருடைய இருப்பும் இந்த சிறை திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ். படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் தான். அவருடைய பின்னணி இசை தான் இந்த படத்தினுடைய இன்னொரு பலம், ரொம்ப முக்கியமான ஒரு பலம். இந்த படத்தினுடைய கதை ஒரு பலம் அப்படின்னா
கதைக்கு அந்த காட்சிக்கு ஏற்ற அற்புதமான இசையை ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் கொடுத்திருக்கிறது ரொம்ப அற்புதமாக கனக்கச்சிதமாக இந்த படத்துக்கு பொருந்தது. இந்த படத்தோட நம்ம ஒன்றை செய்ய வைக்கிறது அந்த படத்தினுடைய இசை தான். இந்த படத்தினுடைய காட்சிகள் சில காட்சிகள் ரொம்ப நீளமாக தேவைக்கு அதிகமாக கூட இருக்கும். ஆனால் அந்த நீளத்தை நமக்கு ஃபீலே பண்ண முடியாத அளவுக்கு தன்னுடைய இசையின் மூலமாக அதை ஜஸ்டிஃபை பண்ணி நமக்கு அந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறைந்து விடாத வண்ணம் நம்மளை தியேட்டரில் கட்டி போட்டது அவருடைய பின்னணி இசை தான். அந்த பின்னணி இசைக்கு சொந்தக்காரரான ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த பிளஸ். திரைப்படத்தினுடைய அடுத்த பிளஸ், இந்த படத்தின் கதையை எழுதிய தமிழ் நடிகரும் இயக்குனருமான இவர் தானாக்காரனுக்கு பிறகு இந்த படத்தைக்கான கதையை எழுதியிருக்கிறார். வசனத்தில் இயக்குனரோட சேர்ந்து இவர் அந்த வசனங்களையும் எழுதியிருக்கிறார். தானாக்காரன் திரைப்படத்தில் ஒரு காவல்துறையினருடைய பயிற்சிகள் எப்படி இருக்கும், அந்த பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும், அதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன, அதில் இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமாக நமக்கு புரிய வச்சிருப்பாரு. அதற்கு அப்புறம் அந்த பயிற்சியை முடிச்சுட்டு சர்வீஸ்க்கு வந்ததுக்கு பிறகு ஒரு காவலரனுடைய நிலை எப்படி இருக்கும், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தத்துக்கு அருகாமையிலிருந்து இவர் தன்னுடைய கதையில சொல்ல முயற்சி செஞ்சிருக்கிறாரு. வசனத்திலையும் அதை சொல்ல முற்பட்டிருக்கிறாரு. ரொம்ப அழுத்தம் திருத்தமான ஆழமான வசனங்கள் மூலமாக நம்மளை ஆச்சரியமும் படுத்துறாரு. இந்த சிறை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தினுடைய கதாசிரியரான தமிழ் இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் அது 2 பேர். படத்தின் முக்கியமான அந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிற எல்கே அக்ஷய்குமாரும் அனிஷா அனில்குமார், இவங்க 2 பேர் தான் இந்த படத்தினுடைய நாயகன் நாயகி. இவங்களை சுற்றி தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே நடக்குது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இருவருடைய நடிப்பு ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தில் இந்த முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிற அக்ஷய்குமார் ஒரு ப்ரொடியூசரோட பையன் சொல்கிறாங்க. அந்த ப்ரொடியூசருடைய பையனுக்கான எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு கிராமத்தினுடைய இளைஞனா, இந்த விடலை பருவத்து இளைஞனா ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. முதல் படத்திலேயே ரொம்ப ஆழமான நடிப்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் கிடைத்தது இவருக்கு நிச்சயமாகவே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். தனக்கு கிடைத்த வாய்ப்பை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தியிருக்கிறாரு அக்ஷய்குமார். அடுத்ததாக நாயகி அனிஷா அனில்குமாரும் ஒரு சில மலையாள படங்களை பண்ணியிருந்தாலும் தமிழில் இதுதான் அவங்களுக்கு முதல் படம். தனக்கு கிடைத்த இந்த முதல் தமிழ் பட வாய்ப்பை ரொம்ப துல்லியமாகவும் சூப்பராகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த இருவருமே இன்னும் சில வருடங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை பிடித்து விடுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் இருவரும் இந்த சிறை திரைப்படத்தினுடைய ஆகப்பெரும் பிளஸ். சிறை திரைப்படத்தினுடைய பிளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். சிறை மாதிரியான சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள், அதாவது பெரிய ஹீரோக்கள் இல்லாத திரைப்படங்கள் கதையை மாத்திரமே நம்பி களம் காண்கிறது. இந்த திரைப்படத்தில் கதையில் எங்கேயாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் இந்த திரைப்படத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த திரைப்படத்துக்கு மக்கள் பார்க்கறதுக்கு திரையரங்கத்திற்கு வரவும் மாட்டாங்க. மக்களை ஒட்டுமொத்தமாக திரையரங்கத்திற்கு வர வைக்கிறதுக்கு இந்த படத்தினுடைய ஸ்ட்ரென்த்து எது அப்படின்னா கதை தான். அப்படி சிறை திரைப்படத்தினுடைய கதை ரொம்ப அழுத்தமான ஆழமான கதையா அப்படின்னா நிச்சயமாக ஆழமான கதை தான். ஆனாலும் இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் என்ன, அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ். அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒன்றுன்னா நம்ம இப்போ பார்த்துடலாம். சிறை திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் அதை யாரை சொல்லலாம் அப்படின்னா இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களை தான் சொல்லணும். காரணம், இந்த படத்தினுடைய கதை ஒரு காதலை மாத்திரம் இல்லாமல் சமூகத்தில் இருக்கிற சமூகத்தினுடைய 2 முக்கிய அங்கங்களான காவல்துறையையும் நீதித்துறையும் அது சார்ந்த பிரச்சனைகளையுமே ரொம்ப ஆழமாக அழகாக பேசுது. ஆனால் இந்த திரைப்படத்தை பார்க்கிற பொழுது நமக்கு பிரபு சாலமன் அவர்கள் ஏற்கனவே எடுத்த மைனா திரைப்படம் அங்கங்கே நினைவுக்கு வருது. இது கிட்ட 2 படங்களுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே கதைக்களம் போலத்தான் நமக்கு தோன்றும். அப்படி தோன்றுகிற பட்சத்தில் இந்த படத்தை சொன்ன விதத்தில் வேறொரு ட்ரீட்மெண்ட்டை இயக்குனர் சுரேஷ் அவர்கள் கையாண்டிருந்தாருன்னா நமக்கு மைனா திரைப்படத்தினுடைய ஞாபகம் வராமலே போயிருந்திருக்கும். அதை செய்யாமல் போனது இந்த திரைப்படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்களைத்தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா படம் முழுக்க பின்னணி இசையில் ரொம்ப அற்புதமான ஒரு அவுட்டை கொடுத்து நம்மளை மிரட்டி நம்மளை ரசிக்க லைக்க வைத்த ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் படத்தில் பாடல்கள் விஷயத்தில் கொஞ்சம் லேக் விட்டுருக்காரோ அப்படின்னு தான் தோணுது. படத்தில் ஒரு ஹிட் ஆல்பம் கிடைப்பதற்கான
அத்தனை ஸ்கோப்புமே படத்தினுடைய கதை களத்தில் இருக்குது. அதை இன்னும் நுட்பமாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா ஒரு 2 அல்லது 3 பாடல்களாவது மனசுக்குள்ளே அப்படியே இறங்குற மாதிரி இருந்திருக்கும். அதை வழக்கமாக ஜஸ்டின் பிரபாகரன் செய்வார். எல்லா படங்கள்லையுமே இது வரைக்கும் அவர் செஞ்சிருக்கிற ஏதோ ஒரு சில பாடல்களாவது நிச்சயமாக ஒவ்வொரு படத்துக்கும் ஹிட் ஆகிடும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஆல்பம் இல்லாமல் போனது நிச்சயமாகவே படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் தான். சிறை என்கிற இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம், ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இதில் இருக்கிற ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டியிருந்தா இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம் அப்படிங்கிற நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போய் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற நிலையை எட்டியிருக்கும். அது இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் தான். அது கொஞ்சம் வழக்கமான பேட்டர்ன்லேயே அமைந்து போனது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இந்த படத்தினுடைய நீளம் தான். நடித்திருப்பது புதுமுகங்கள். அந்த முகங்கள் நமக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லை. அவர்கள் நன்றாகத்தான் நடிக்கிறார்கள். அந்த காட்சிகளுக்கு தேவையான அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்துகிறார்கள். அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் முகம் தெரியாத சிலர் திரையில் நடிக்கும் பொழுது அது பழக்கப்பட்ட நாம் ஏற்கனவே பழகி பார்த்த சில காட்சிகளையே அவங்க ரிப்ளிகேட் பண்ணும் பொழுது அந்த காட்சிகளுடைய நீளம் ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா அது பார்ப்பதற்கு கொஞ்சம் சுவாரஸ்ய குறைவாகத்தானே இருக்கும். காதல் காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ரொம்ப கிறிஸ்பான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொடுத்துருந்தா படம் இன்னும் நமக்கு பெட்டராக இருந்திருக்கும், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும் அப்படின்னு தான் தோணுது. படத்தினுடைய நீளத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கருத்து. அந்த விதத்தில் அதை செய்யாமல் போனது எடிட்டராக ஃபிலமின் ராஜ் அவர்களுடைய ஒரு சின்ன மைனஸ். ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்க போகும்பொழுது அந்த படத்தில் நம்ம எல்லா விதமான அனுபவத்தையும் எதிர்பார்த்து போவோம். அந்த படம் நமக்கு உணர்வு சார்ந்த ஒரு கனெக்ட் கொடுக்கணும். அதை தாண்டி நம்மளை சிரிக்க வைக்கணும், நம்மளை சிலாகிக்க வைக்கணும், நம்மளை அடிய உணர்ச்சி குவியலால் நம்மளை நிரப்பணும். அது இந்த படத்தில் ஒரு சில விஷயங்களில் மிஸ். என்ன அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸ் டோன்லேயே இருக்குது. இந்த படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஏதோ ஒரு சீரியஸான ஒரு லெக்சர் ஹால்குள்ளே இல்லை சீரியஸான ஒரு ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலே நமக்கு என்டையர் சினிமாவும் கொடுத்தது நிச்சயமாகவே ஒரு மைனஸாகத்தான் தோணுது. இந்த படத்தில் நகைச்சுவை காட்சிகளுக்கும் ரொம்ப அழகான காதல் காட்சிகளுக்கும் நிறையவே ஸ்கோப் இருக்குது. ஆனால் அதை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையோ, ஒரு ஜாலியான சினிமாவாக ஒரு ஜாலியான சினிமாவில் ஒரு அழகான கருத்தை சொல்ல வாய்ப்பு இருந்தோ இவங்க கருத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அதுவும் இருந்திருந்தால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த வெற்றி படமாக கமர்ஷியல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி பெரிய உயரத்தை தொற்றிருக்கும். அது இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். சிறை திரைப்படத்தினுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். சிறை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது இந்த வருடத்தில் வெளியாகி இருக்கிற ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் இந்த திரைப்படத்தில் இந்தந்த விஷயங்களை சரி செஞ்சிருந்தா இன்னும் சூப்பர் குட் திரைப்படமாக இது வந்திருக்குமே அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம நிறைய பேசணும். இந்த திரைப்படத்தினுடைய இன்னும் ஷார்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் காவல்துறையினருக்கு மட்டுமே புழக்கத்தில் இருக்கிற லாங் எஸ்கார்ட்டு அப்புறம் பாஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த படத்தினுடைய நேட்டிவிட்டியை ரொம்ப அற்புதமாக, அந்த கதைக்கு தேவையான நேட்டிவிட்டியை ரொம்ப அற்புதமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தத்துக்கு ரொம்ப அருகாமையில் ஒரு காவல்துறையில் பணி செய்கிறவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தத்துக்கு அருகாமையில் பதிவு பண்ண விதத்தில் இந்த படம் ரொம்ப சூப்பர் குட் படமாகவே அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த படத்தினுடைய ஆக பெரும் ப்ளஸ். ஆனால் இந்த படத்தினுடைய கதை சொல்லல் இருக்கு இல்லையா, அது முதல் பாகமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி செகண்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே வேகத்தில் தான் நகருது. ஆனால் அந்த வேகம் ரொம்ப குறைவான வேகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். படத்தினுடைய முதுகு எலும்பு அப்படின்னா அந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் தான். காட்சிகள் இல்லை, அந்த கதை தான். அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு வழக்கமான பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம பல சினிமாக்களில் பார்த்த ஒரு கதை தான்.
காதலர்கள், 2 வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் காதலிக்கும் பொழுது வருகிற சிக்கல், குடும்ப எதிர்ப்பு, அதுக்கு வில்லனாக இருக்கிற மாமா, அப்படிங்கிற வழக்கமான பிரச்சனைகளை வச்சு மீண்டும் ஒரு பின்னணி கதையை சொன்னது இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ். ஆனாலும் அந்த கதை கொஞ்சம் வீக்காகவே இருந்தாலும் இந்த படத்தினுடைய அந்த கதையினுடைய மாந்தர்களாக வந்த எல்கே அக்ஷய் குமாரும் சரி, அனிஷா அந்த கதாநாயகியும் சரி, தங்களுடைய நடிப்பின் மூலமாக அந்த குறையே தெரியாம ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த கதை போல நமக்கு இந்த கதையை நடித்து கொடுத்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிளஸ். படம் துவங்கிய அந்த முதல் காட்சியிலேயே வேலூர் பஸ் ஸ்டாப்பில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொரியோ பண்ண விதமாக இருக்கட்டும், அதை படமாக்கிய விதமாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு மூடு செட் செய்த விதமாக இருக்கட்டும், அந்த முதல் காட்சியிலேயே நாம் ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு திரையரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் உணர வைத்த விதத்தில் இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காட்சி மாதிரியே நிறைய காட்சிகள் இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் ப்ளஸ். ஆனால் நிறைய நல்ல காட்சிகள் இருந்தும் இந்த படத்தினுடைய நீளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமே, இந்த காட்சியில் இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்திருந்தா, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பெட்டரான படமாக வந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அடிக்கடி இந்த படம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது வருதுன்னா அது நிச்சயமாகவே எடிட்டிங்கில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப பிரமாதமான ஒரு போலீஸ் லைஃப் ஸ்டோரி மூவிக்குள்ள ரொம்ப சுமாரான ஃப்ளாஷ்பேக் அந்த காட்சிகளும் அந்த கதையும் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் எல்லா காவல்துறையினருக்கும் அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் எப்போவுமே எளிய மக்களுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கு. அந்த அதிகாரத்தை எப்போது அந்த காவல்துறையினர் தந்த எளிய மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்களோ அப்போதான் காவல்துறையினர் மீது நிச்சயமாக மக்களுக்கு நம்பிக்கையும் பெருமதிப்பும் வரும் அப்படிங்கிறத இறுதி காட்சியில் சொல்லி இத்தனை பெரிய சினிமாவுக்கு அப்படி நேர்த்தியான ஒரு கிளைமாக்ஸை கொடுத்தது நிச்சயமாக இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் பிளஸ். சிறை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பார்த்த நமக்கு இருக்கிற அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கதையும் களமும் அமைந்து விட்டால் எந்த விதமான நட்சத்திர பின்னணியும் நட்சத்திர வேல்யூவும் இல்லாமல் கூட ஒரு சிறந்த திரைப்படத்தை நம்மளால் கொடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய நம்பிக்கையை தமிழ் சினிமாவிற்கு இந்த திரைப்படம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஒரு சில மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இது நம்முடைய கருத்து தான். ஆனால் சிறை திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்தோம். சிறை திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 4. நேர்களே, மீண்டும் வேறொரு சினிமாவோடும் அந்த சினிமா சார்ந்த செய்திகளோடும் அந்த சினிமாவில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்கிற தகவல்களோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.